ஆடி அமாவாசை 24 ஜூலை 2025. இன்று ஆடி அமாவாசை 2025 பற்றிய மிக வித்தியாசமான உணர்வும் இதனை சுற்றியுள்ள சடங்குகளும் நடப்பு ஆண்டில் ஏற்படும் விசேஷ கிரக அமைப்புகளும் எல்லாம் தெரிந்து கொள்வோம். இந்த அமாவாசை ராகு கேது பிடிக்குள் என்ற அரிய கிரக அமைப்புடன் வருகிறது. இதன் காரணமாக இந்த நொடி ஆன்மீக சக்தி பல மடங்கு உயரும். இந்நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் கடகம் ராசியில். இது ஆன்மா மனம் ஒருங்கிணைவையும் ஆன்மீக ஆழத்தையும் குறிக்கிறது. இப்படி இந்த ஆடி அமாவாசையின் ஆழமான வித்தியாசமான பாரம்பரியங்களும் அறிவியல் பின்னணியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். உங்கள் குடும்பம் முழுவதும் பித்ரு ஆசிகள் கிடைக்க இந்த நாளை முற்றிலும் அர்ப்பணியுங்கள். பயன்கள்: கிரக தோஷ நிவாரணம், முன்னோர் க்ஷேமம் அதிகரிக்கும். பித்ரு தோஷம் என்பது முன்னோர்கள் இறந்தவுடன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் முறையாக செய்யப்படாமல் இருந்தாலோ அல்லது அவர்களின் ஆத்மா சாந்தியடையாமல் இருந்தாலும் அந்த வம்சத்தினருக்கு ஏற்படும் தோஷமாகும். அதோடு ஒருவரது ஜாதகத்தில் 5 மற்றும் 9ஆம் வீடுகளில் பாவ கிரகங்கள் இருந்தால் பித்ரு தோஷம் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட பித்ரு தோஷம் இருந்தால் அது வாழ்க்கையில் பலவிதமான தடைகளை உருவாக்கி முன்னேற்றத்தை காணவிடாமல் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வைக்கும். பித்ரு தர்ப்பணம் மட்டுமில்லாமல் இந்த நாளில் பழைய உடைகளை தீயிலிட்டு கார்மிக சக்திகளை சுத்திகரிக்கும் பாரம்பரியமும் உள்ளது. காகங்களுக்கு உணவு தரப்படுகிறது. இரவு முழுவதும் காக கூட்டம் உணவு உண்டால் முன்னோர்கள் திருப்தியடைந்ததாக நம்பப்படுகிறது. பூமியில் தங்கம் மட்டும் தானம் செய்த கர்ணன் பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் இருந்ததால் பின் அவன் ஆத்மாவின் உணவை அருந்த முடியாமல் விட்ட கதை. இது நமது முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய்யும் சடங்கின் அடித்தளம். சிலர் இந்த நாளில் முழுக்க மௌன விரதம் இருப்பது முன்னோர் ஆசீர்வாதங்கள் வரை செல்கிறது. அன்னதானம், உடைதானம் இந்த நாள் முழுவதும் செய்யப்படுபவை. பித்ரு தோஷத்தை நீக்க எந்த ராசியினர் எந்த பொருளை தானம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். மேஷ ராசி: சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்வது நல்லது. ரிஷப ராசி: வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி: பச்சை நிற ஆடைகளை தானம் செய்வது நல்லது. கடக ராசி: தயிரை தானம் செய்வது நல்லது. சிம்ம ராசி: சந்தனத்தை தானம் செய்வது நல்லது. கன்னி ராசி: முழு உளுத்தம் பருப்பை தானம் செய்வது நல்லது. துலாம் ராசி: அரிசியை தானம் செய்வது நல்லது. விருச்சிக ராசி: வெல்லத்தை தானம் செய்வது சிறந்ததாகும். தனுசு ராசி: மஞ்சளை தானம் செய்வது சிறந்தது. மகர ராசி: கடுகு எண்ணெயை தானம் செய்வது நல்லது. கும்ப ராசி: கருப்பு உளுந்தை தானம் செய்யவும். மீனராசி: மாம்பழங்களை தானம் செய்ய வேண்டும். அடுத்த பதிவு செவ்வாய் பெயர்ச்சி 2025 ஜூலை 28 ராகு கேது பிடியிலிருந்து வெளிப்படும் செவ்வாய் கிரகம். எந்த ராசிக்கு என்ன பலன்? சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஃபார் மோர் சோல்ஃபுல் ஒரிஜினல் தமிழ் அஸ்ட்ராலஜி. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.